கோடை விடுமுறையின் போது சிறப்பு வகுப்புகள் நடத்தும் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது. தமிழகத்தில் கோடை வெயில் தாக்கம் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர், தனியார் பள்ளிகள் இயக்குநர் இணைந்து இந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த கோடை விடுமுறை காலங்களில் பல்வேறு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது வழக்கம். இந்த சிறப்பு வகுப்புகளில் கூடுதலாக ஏதேனும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படுவது, அதே போன்று பாடப்புத்தகங்களை பற்றி கற்றுக் கொடுப்பது உள்ளிட்ட கூடுதல் தகவல்களை கற்றுக் கொடுக்கும் வகையில் ஏதேனும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது வழக்கமாக இருந்து வரக்கூடிய நிலையில் கோடை விடுமுறையொட்டி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் மாணவர்களை அலைக்கழிக்கும் நோக்கில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த கோடை விடுமுறை பொறுத்தவரையில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த வெயில் காலம் முடியும் வரை மாணவ மாணவிகளுக்கு கோடை விடுமுறை விடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வெயிலின் தாக்கம் குறித்த அறிவிப்புகளை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு வருகிறார்கள். இன்றைய நாளில் அக்னி நட்சத்திரம் எனப்படக்கூடிய கத்திரிவியல் தொடங்கும் நிலையில் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கும் என்றும் அந்த காலகட்டத்தில் கோடை வெயிலின் உக்கரம் என்பது மிக அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் மாணவ மாணவிகளை அலைக்கழிக்க கூடாது என்றும் மாணவ மாணவிகள் வெயிலில் அலைவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதற்காக தான் இந்த கோடை விடுமுறை விடப்படுவதாகவும் அதனுடைய நோக்கம் சரியாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதை பள்ளிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இந்த சுற்றறிக்கையில் அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பள்ளிகளும் அரசு பள்ளியோ அல்லது தனியார் பள்ளியோ சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் அந்த பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள மாணவ மாணவிகள் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் தங்களை முடிந்த வரையில் வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்தல்கள் அனுப்பப்பட்டு வரும் கூடிய சூழ்நிலையில் மாணவ மாணவிகளை வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அனைவரும் வீட்டிலே இருக்க வேண்டும் என்றும் இதுபோன்று சிறப்பு வகுப்புகளில் எதிலும் பெற்றோர்களே முன்வந்து அவர்களை சேர்க்க அனுமதிக்க கூடாது என்றும் பெற்றோர்களும் அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கை அரசு மற்றும் தனியார் பள்ளி இயக்குநர் இணைந்து சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள்.